நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி யானேஷ்குமார் IAS அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் உட்பட 4 மாநிலங்களும் ஒரு யூனியன் மாநிலத்துக்குமான தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காரு. அதுல தமிழ்நாட்டினுடைய தேர்தல் தேதி ஏப்ரல் 23, 2026 என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 4 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி உள்ளிட்ட இந்த 3 மாநிலங்களுக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்திற்கு 23, 29 என்று 2 கட்டமாக தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்திற்கு 234 தொகுதிக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23 சரியா இன்றிலிருந்து 38வது நாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்றிலிருந்தே இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் என்று அழைக்கப்படுகிற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததாக இந்திய தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்காரு. இன்றிலிருந்தே தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர். முதலமைச்சரை விமர்சனம் பண்றது, அமைச்சர் விமர்சனம் பண்ணிட்டாங்க, இப்படி வழக்கெல்லாம் இனி தமிழக அரசு போட முடியாது. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் போனதுனால தேர்தல் ஆணையம் சில விதிகளை விதிச்சிருக்காங்க. தனி நபர்களை இழிவுபடுத்தும்படி பேசக்கூடாது, தனிநபர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது, அதே போல அரசு கட்சி தலைவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது, சாதி, மொழி, இனம் இந்த அடிப்படையில் இழிவுபடுத்தும்படி, அவருடைய மனம் புண்படும்படி பேசக்கூடாது என்கிற விதிமுறைகளை வழக்கம் போல இந்த தேர்தலுக்கும் அறிவிச்சிருக்காங்க. பொது அடையாளமாக இருக்கக்கூடிய, அதே போல குறிப்பிட்ட கட்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சிலை, காமராஜர் அவர்களுடைய சிலை, அண்ணா அவர்களுடைய சிலை, அதே போல எம்ஜிஆர் அவருடைய சிலை, ஜெயலலிதா அவருடைய சிலை, கருணாநிதி சிலை, இந்த சிலை எல்லாம் மூடப்படும். அதே போல அரசு அலுவலகக்கூடிய முதலமைச்சருடைய புகைப்படங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய வாயில் இருந்த புகைப்படமே அகற்றப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் விளம்பரங்கள் இனி எதுவும் செயல்படுத்த முடியாது. அரசினுடைய திட்டங்களை அறிவிக்கூடாது. இலவச வாக்குறுதி அறிவிக்கலாம், அரசின் திட்டங்களை அறிவிக்க முடியாது. இப்படி பல்வேறு நடத்தை விதிகள் உடனடியாகவே அமலுக்கு வந்ததாக தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்காரு. ஏப்ரல் 23 தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதுவரைக்கும் 16 முதலமைச்சர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக 3 முறை தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆண்டது. கிட்டத்தட்ட 7 முறை அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள் 3 முறையும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 4 முறையும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அதே போல் 6 முறை திமுக, அல்ல 1 முறை அண்ணாதுரை, 4 முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள், 1 முறை MK ஸ்டாலின் என்று 6 முறை திமுக ஆண்டிருக்கிறது. 6 முறை திமுக, 7 முறை அதிமுக, 3 முறை காங்கிரஸ். இப்படி தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரலாறு இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் என்கிற கேள்வி பரவலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் 200+ என்று கான்ஃபிடண்டா திமுகவும் இல்லை. இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அண்ணாதுரையுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற ஒரே ஒரு தேர்தலில் தான் திமுக 2 முறை தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கு. 2 முறை திமுக ஜெயிச்ச வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் இருக்கும்போது 1977 1988 வரைக்கும் தொடர்ச்சியாக 3 முறை அதிமுக பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2011 2016 என்று 2 முறை அதிமுக ஆட்சி கைப்பற்றிருக்கு. அதிமுக கூட 2 முறை தொடர்ச்சியாக வென்ற வரலாறு இருக்கு. ஆனால் திமுக அது சாத்தியமே கிடையாது. திமுகவுடைய வரலாற்றே அது இல்லை. அன்னைக்கு அண்ணாதுரை மறைந்து போனனால 1 முறை வந்தாங்க, இப்போ தொடர்ச்சியாக வர வாய்ப்பு இல்லை, நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று அதிமுக நிற்குது. இன்னொரு பக்கம் 2016 தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்த நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு கால அரசியல் பயணம், 10 ஆண்டு கால தேர்தல் பயணத்தை முடித்து இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி 1.1 விழுக்காடு, வெறும் எந்த கட்சியும் கூட்டணி வைக்காம, திமுகனா கூட்டணி வச்சு தான் தன்னுடைய சட்டசபை கணக்கை தொடங்கினாங்க. சட்டசபையினுடைய வெற்றியுமே 1967 பெருமதிப்பிற்குரிய ஐயா அண்ணாதுரை தொடங்கும் போது பல்வேறு கட்சிகளுடைய கிட்டத்தட்ட 8 கட்சி கூட்டணியில் தொடங்கினார். எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணி கணக்கை வைத்துத்தான் தன்னுடைய வெற்றியை சாத்தியப்படுத்தினார். ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தனித்து 1.1, 4 விழுக்காடு, 7 விழுக்காடு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.22 விழுக்காடு என்று படிப்படியாக உயர்ந்து இன்றைய தேர்தலையும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் 117 பெண்கள் 117 ஆண்கள் அதிலே ஒரு திருநங்கை வேட்பாளர் என்று 234 தொகுதியிலையும்
தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே வேட்பாளர்ல மொத்தமா அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சு களத்தில் இறங்கி வேட்பாளர் பரப்புரையை தொடங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி துண்டறிக்கையை கொடுத்து பொதுக்கூட்டங்கள் போட்டு திருமணி பிரச்சாரங்களை நடத்தி தேர்தல் வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த அரசியல் கட்சியும் துண்டறிக்கை கொடுத்து அதோட மரக்கன்றை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதே இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சி களத்தில் இறங்கி ஒரு மரக்கன்றை கொடுத்து ஒரு வெத்தலையை கொடுத்து வெத்தலை பாக்க கொடுத்து அப்படிலாம் கொடுத்து புதிய வகை பிரச்சாரங்களை முன்வைத்து தேர்தலில் இறங்கியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி பரப்புரை தொடங்கிருச்சு. திமுக அதிமுக பரப்புரையை தொடங்க இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பரப்புரையை தொடங்குவாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி தனித்து நிற்குதுன்னா இந்த பக்கம் தனித்து விடப்பட்டிருக்காரு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள். அவரும் இந்த தேர்தலில் தனித்து போட்டி போடுவதற்கு தான் வாய்ப்புகள் இதுவரைக்கும் அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. அவர் எந்த கூட்டணியிலும் போல, எந்த கூட்டணியும் அவரையும் தேடி வரல. அவர் அந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், தாவேக்கா காங்கிரஸுக்கு போவார், பாஜகவுக்கு போவார், என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரா போக மாட்டார்னு ஆருடங்கள் ஜோதிடங்கள் சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் அது உறுதி செய்யப்படலை. எந்த பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ அவரோட கூட்டணி வைக்கல. சொல்லப்போனால் அவரோட கூட்டணி அவருடைய ஆதரவு என்று போன தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி அந்த முஸ்தபா அவர்கள் கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் தேர்தலில் கூட்டணி வேண்டாம், நான் சீட்டில் எனக்கு தேவையில்லை, பட் ஐ எம் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி விலகி தான் நிற்கிறார் ஒழிய தாவேக்காவோட எந்த அரசு கட்சியும் கூட்டணி வைக்கல. அப்போ நாம் தமிழ் கட்சி கூட தான் கூட்டணி வைக்கல அப்படின்னு கேட்குறா. நாம் தமிழ் கட்சி கூட்டணியை வைக்காது. நாம் தமிழ் கட்சியுடைய கோட்பாட்டின்படி தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்காது. ஒரு புதிய மாற்றத்திற்கான அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து நாம் தமிழ் கட்சி தேர்தலை சந்திக்கும். அது நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தல் கிடையாது, வர இருக்கிற தேர்தல்களை ஒரு கூட்டணியை நாம் தமிழ் கட்சி உருவாக்குமே ஒழிய எந்த கூட்டணியும் போகணும்னு சொல்லி தனித்து களம் காண்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 75,000 வாக்குச்சாவடிகள் இருப்பதாகவும் மொத்தமாக 5,67,00,000 வாக்காளர்கள், அதில் 51 விழுக்காடு பெண் வாக்காளர்கள். பெண் வாக்காளர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் 2,89,00,000, ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000. ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் பெண்களுக்கான 2,89,00,000 டார்கெட் பண்ணி தான் பெண்களுக்கை கவர்வது போல, பெண்கள் வாக்கை உறுதிப்படுத்துவது போல வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் வாரி வாரி வழங்கப்படுகிறது. 1000, 2000, 2500, தாலிக்கு தங்கம், காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், பட்டு பாவாடைகள்னு சொல்லி வள்ளி வழங்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய வாக்கை எப்படியாவது பெற்று, ஏன்னா ஏன் பெண்களுடைய வாக்கை குறிவைக்கப்படுது அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே 7 மணி 8 மணிக்கு முதல்ல வாக்கு செலுத்த யாருன்னு பார்த்தா குடும்பமாக பெண்கள் தான் வராங்க. பெண்களுக்குள்ள ஆண்கள் வெளிப்படையாக அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சு பேசுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்தளவில் தங்களுடைய உரிமைகளை யார் பாதுகாக்கிறாங்க, தங்களுடைய பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக வாக்கு செலுத்துகிறாங்க. அப்புறம் பெண்களுடைய வாக்கை முதல்ல உறுதிப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் தான் எல்லா அரசு கட்சிகளும் பெண்களுக்கான இலவசங்களை அள்ளி வழங்குறாங்க. அதுவும் பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பதும் ஒரு பார்வை. இன்னையிலிருந்தே இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி முடிஞ்சு 16ஆம் தேதி நாளையிலிருந்தே தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் வீதிகளில் இறங்கும். வீதிகள் இங்கே வித்தியாசமான பரப்புரைகளாக மேற்கொள்ளும். இனி வீட்டு வாசலில் யாரையாவது குளிப்பாட்டி வச்சுருந்தோம்னா வந்துடுவாங்க. நீங்கள் எது குளிப்பாட்டுறீங்க? நாங்கள் குளிப்பாட்டுறோம், உங்கள் ஓட்டை மட்டும் போட்டுருங்க. என்ன பாப்பா ஸ்கூலுக்கு போதா? நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம், எங்களுக்கு ஓட்டை மட்டும் போட்டுருங்க. பாப்பா என்ன படிக்குது? +2 டாக்டர்னு சொல்லுங்கள். பையன் என்ன படிக்கிறான்? +2 இன்ஜினியர்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்தால் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்துடுவோம், நாங்கள் வந்தால் குப்பையே இருக்காது, நாங்கள் வந்தால் சாலை போட்டுருவோம், நாங்கள் வந்தால் பாலம் கட்டிடுவோம், நாங்கள் வந்தால் அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், மணலை கயிறா திரிச்சிருவோம், வானத்தை வில்லா வளைச்சிருவோம்னு சொல்லி வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படும். கிட்டத்தட்ட 1952 பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்து மக்களும் சோர்வடைஞ்சு போயிட்டான். நாம் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு மக்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையும் சொல்கிறதான். 1950 காலகட்டத்திலேயே பெரும்பெரும் தலைவர்களே சொல்லியிருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவேன் தேச துரோகி. 5,67,00,000 வாக்காளர்களில் எல்லாரும் வாக்கு செலுத்துகிற ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர், சொற்பமாக ஒரு 10 விழுக்காடு பேர் வெளிநாட்டில் இருந்தால் கூட என்றைக்கு 80லிருந்து 85 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கிறதோ அதுதான் முழுமையான ஜனநாயகமான தேர்தலாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 விழுக்காடு வெளியே இருந்தால் கூட மீதி இருக்கக்கூடிய 90 விழுக்காடு மக்களில் உடல்நிலை சரியில்லாமல் வரலை, மருத்துவமனையில் இருந்தாங்க அப்படின்னா அவரை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே இதை ஒரு விடுமுறை நாளாக பார்க்காம, எலெக்ஷன் டேட் அறிவிச்சா ஏப்ரல் 23 சரி என்ன கிழமை? வியாழக்கிழமை, அப்போ வியாழன் லீவு, வெள்ளி லீவு போட்டுடலாம், சனி ஞாயிறு 4 நாள் ஊட்டிக்கு டூர் போயிடுவோம்
அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி. 4 நாள் லீவ் போடுறான், திருநெல்வேலியில் போயிட்டு நல்லா ஏப்ரல் மாதம் குற்றால சீசன் வேற, போயிட்டு குளிச்சு கூத்தடிப்போம் அப்படின்னு நினைக்காம அந்த காலையில் 6 மணிக்கு வாக்குச்சாவடி திறக்கப்படுதா, மாலை 6 மணி வரைக்கும் இருக்கா, அந்த நேரத்தில் ஒரு 12 மணி நேரத்தில் நம்மளுடைய வாக்கை பதிவு செய்யணும். வாக்கை பதிவு செய்யாமல் மாற்று மணலை அள்ளிட்டு போகிறான், கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறான், நாட்டில் ஊழல், லஞ்சம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆட்சியே சரியில்லை, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவ பணியாளர் போராட்டம், மீனவனை தாக்கிட்டான், காவிரியில் தண்ணி தரல, முல்லைப்பெரியாறு தண்ணி தரல, ஸ்டெர்லைட்டை கொண்டு வரான், மீத்தேனை கொண்டு வரான், 8 வழிச்சாலை போடுறான், பரந்தூரை கொண்டு வரான், சாகர் மாலா, பாரத்து மாலா, இப்படின்னு பேசுவதற்கு எந்த தகுதியும் வாக்கு செலுத்தாத யாருக்குமே கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நல்ல அரசியல் பேசுவாங்க, நல்ல மாற்றம் வரணுங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் பாலிடிக்ஸ்க்கு வரணும், ஒரு என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும், எக்கோ பாலிடிக்ஸ் பண்ணணும், ஒரு இந்த மாதிரி டூரிசம் டெவலப் பண்ணப்படணும், சிங்கப்பூர் மலேசியா மாதிரி தமிழ்நாடு வரணும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானவங்க, ஆனால் நல்ல ஒரு மாற்றம் வரணும். சார் நீங்கள் எதுக்கு சார் சப்போர்ட் பண்ணி எதுக்கு சப்போர்ட் போட்டீங்க? நான் போடுறதில்லை, எனக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எலக்ட்ரல் பாலிடிக்ஸை நான் நம்புறதில்லை. நான் இது வரைக்கும் ஓட்டே போட்டது, சாருக்கு வயசு என்ன 48 வயசில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஓட்டே போடாமல், 30 வருஷமாக 6 தேர்தல் நடக்கும், 6 தேர்தலில் ஓட்டே போடாமல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் நம்பிக்கை இல்லை, ஆனால் மாற்றம் வரணும், சேஞ்ச் வரணும், க்ரோத் ஆகணும், எம்பவர்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் பேசுறது. அது இன்னொரு குரூப் இருக்குது, யாருமே சரியில்லைங்க, எல்லாமே அரசியலை சாக்கடைங்க, அரசியல் சாக்கடை, அந்த எனக்கு யாருமே பிடிக்கல, அதனால் என்ன பண்ணுவீங்க, நோட்டாக்கு போட்டுருவேன். நோட்டாக்கு போட்டால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் ஓட்டு இருக்குது, 2 லட்சம் ஓட்டில் மக்கள் விரக்தி ஆகி ஆத்து மணல் கொள்ள, கனிமலை கொள்ள, ஊழல், லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படின்னு வெறுத்து போய் 1,50,000 பேர் நோட்டாக்கு போட்டுறான். மீதி இருக்கக்கூடிய 50,000 ஓட்டில் ஒரு 4 கட்சி 3 கட்சி 10,000, இன்னொரு கட்சி 20,000 வாங்கிடுது. இப்போ இந்த நோட்டாவை எம்எல்ஏவை அறிவிக்கிறதா, இந்த 20,000 வாங்கின எம்எல்ஏ வேணா 20,000 வாங்கின எம்எல்ஏ, நோட்டா எவ்வளோ வாங்கினாலும் அது நல்ல இலையை விரித்து அழகாக சாப்பாடு வச்சு திருநெல்வேலியில் போயிட்டு நல்ல சைவ சாப்பாடாக வாங்கி இல்லை அசைவ சாப்பாடாக வாங்கி விரித்து தலைவாழை இலையை போட்டு எல்லாம் வச்சு அதை அப்படியே சுருட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் நோட்டா. விரக்தியை காட்ட, நம்முடைய வெறுப்பை காட்ட, நம்முடைய கோபத்தை காட்ட நிற்கிற வேட்பாளர்கள் நல்லவர்களே இருக்க மாட்டாங்களா? இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு, இந்த கலாச்சாரத்திற்கு, இந்த பண்பாட்டிற்கு யார் வந்தால் சரியாக இருக்கும், யார் வந்தால் ஒரு நேர்மையான அரசியல் இருக்கும், யார் வந்தால் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், யார் வந்தால் ஆற்றுமல் கொள்ள, கனிமூல கொள்ள தடுக்கப்படும். இந்த நாடு ஒரு விவசாய நாடு, விவசாயத்தை நம்பியிருக்கிற நாடு, விவசாயிகளுடைய நாடு. அப்போ விவசாயத்துக்கு யார் முன்னுரிமை கொடுக்குறா, யாருக்கு, விவசாயிக்கு, விவசாயத்திற்கு யார் முன்னுரிமை கொடுக்கான்னு பார்க்காம, யார் வந்தால் நாசக்கார திட்டங்கள் தடுக்கப்படும், யார் வந்தால் போராட்டங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கும். 1 லட்சம் போராட்டம் நடத்த விட்டுட்டோம் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. 1 லட்சம் போராட்டம் நடத்த விட்டுருக்கோம்னா 1 லட்சம் இஷ்யூ இருக்குது, அதையே பெருமையாக சொல்கிறது. 1 லட்சம் போராட்டம் நடத்த நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னா 1 லட்சம் பிரச்சனை இருக்குது. 1 லட்சம் பிரச்சனை நீங்கள் தீர்க்கலை. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மீண்டும் வாக்குறுதி கொடுத்து வாக்கை உறுதிப்படுத்த வரப்போறவர்களுக்கு உங்கள் வாக்கா, இல்லை ஏற்கனவே ஆண்டு செழிச்சு கொளுத்து அந்த பணத்தை பாதுகாக்க வர்றவங்களுக்கு உங்களுக்கு வாக்கா? நான் நடிச்சிட்டேன், எனக்கு நாட்டை கொடுத்துருங்க, 36 வருஷம் நடித்து எனக்கு கொஞ்சம் முட்டி தேஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு சினிமா படத்தில் எந்த ப்ரொடியூசரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான், நானே ப்ரொடியூஸ் பண்ணதான் உண்டு, நடித்தேன், எனக்கு டிக்கெட் எடுத்து என்னை வாழ வச்சிங்க, நடிப்பை நிறுத்தினேன், எனக்கு ஓட்டை போட்டு நீங்கள் ஆள வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நடிகர் நாடலாம். என்டிஆர் ஜெயிக்கலையா, எம்ஜிஆர் ஜெயிக்கலையா அப்படின்னா என்டிஆர் ஒரு என்டிஆர் தான், எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். அந்த காலம் வேற, அங்கே மேட்ரு வேற, சாப்டரும் வேற, அது காலகட்டமே வேற. அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லை, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை, எக்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, இவ்வளவு காம்படிஷனும் இல்லை. இன்னொன்று இயல்புல 2 பேருமே அந்த மண்ணின் மக்களோட இணைஞ்சு நின்னாங்க. எம்ஜிஆர் தமிழர்களோடு இணைஞ்சு நின்னாரு, என்டிஆர் தெலுங்குகளோடு இணைஞ்சு நின்னாரு. 2 பேரும் அரசியல் பின்னணியாக இருந்தாங்க, திரைப்படத்தின் மூலம் கருத்தை விதைச்சாங்க, அதன் மூலமாக மக்களுடைய மனசை வென்றாங்க. என்டிஆர் ஒரே தேர்தலில் ஜெயிச்சு அடிச்சு முதலமைச்சரானார். எம்ஜிஆர் கட்சியிலிருந்து வெளியே வந்து ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்சார். ஆனால் இன்னைக்கு அது சாத்தியப்படுமானா 100 விழுக்காடு சாத்தியப்படாது. இன்னொன்று, அவங்க 2 பேருக்கு ஒரு ஐடியாலஜியாக இருந்துச்சு. எந்த ஐடியாவும் இல்லாத, ஐடியாலஜியும் இல்லாத சினிமாவில் நடித்தேன், நான் நாடாள போகிறேன்னு வரக்கூடிய கும்பலுக்கு வாக்கு செலுத்தாது. யார் கொள்கையோடு வச்சிருக்கிறா, யார்கிட்ட நேர்மையான கொள்கை இருக்குது, யார் தனித்தன்மையோடு நிற்கிறாங்க, யார் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வாக்கு செலுத்தணும்.
யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல வாக்கு செலுத்தணும். தமிழ்நாடு முழுக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், நிறைய எல்லா பெண்களுக்கும், சொல்லப்போனால் எல்லா மக்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது. இந்த பார்த்து சலித்து போன பழைய அரசியல்வாதிகள் ஒழிக்கப்படணும். சட்டசபைக்குள்ள ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்படணும், புதிய ஆற்றல் வரணும். எல்லாத்துக்குமே ஒரு புதுசு தேவைப்படுதுல. ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் கூட படத்தில் புதிய ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து மக்கள் ஆதரிக்கிறான், புது நடிகர்களை மக்கள் கொண்டாடுறான், புது இசையமைப்பாளரை கொண்டாடுறான், புதுசாக வந்த இயக்குநரை கொண்டாடுறாங்க. புதிதாக ஏதாவது மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்தால் அது கொண்டாடப்படுது. எல்லாரும் இன்னும் 11100 பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஒரு அலைவரிசையில் கூட ஒரு மாற்றம் தேவைப்படுது. ட்ரெஸ் என்ன தாத்தா காலத்து மாதிரி இங்கே ஒரு இது வச்சு பழைய பெல் பாட்டம் மாதிரியே போட்டு தர்றோம். அதில் பல ஸ்டைல் வருது. சேரீனா கூட பழைய சேரீ கட்டலை. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் காஞ்சிபுரம் சுங்குடி சேலைன்னா, சின்னாப்பட்டி சுங்குடி சேலைனா, அப்புறம் காஞ்சிபுரம் சேலைன்னா அதில் அப்டேட் ஆகி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே டிவியாக இருந்தால் அன்றைக்கி வந்து பெரிய சாலிட் டிவியில் பார்த்தோம், அப்புறம் சின்ன டிவி, அப்புறம் இப்போ எல்இடி, எல்சிடி அப்படின்னு போயிட்டே இருக்குது. அட்வான்ஸ் மாடல் வந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒவ்வொன்றிலையும் புதிய ஆற்றல்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அலைபேசியில், வாட்சில், சட்டையில், பேண்ட்டில், ஷூவில், செருப்பில் எல்லாத்தையும் நம்ம புதுசு விரும்புகிறோம். ஆனால் நம்ம யார் ஆள போகிறாங்கிறத மட்டும் பழைய ஆள்க, பரம்பரை ஆள்க, இவங்க தான் சரி வரும். நமக்கு அந்த குடும்பம் தாங்க சரியாக வரும், அந்த குடும்பத்தை தவிர எந்த குடும்பமும் சரியாக வராது, என் குடும்பம் கூட சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மாற்றத்தை விரும்பக்கூடிய, எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய, கடைக்கு சேலை எடுக்க போனால் கடை வாசலே போய் ஒரு சேலையை தூக்கிட்டு பில்லை போட்டு யாரும் வரதில்லை. உள்ளே போனோன்னே ஒரு சேலை கொடுங்க, பில் கொடுங்க, எவ்வளவு, யாருங்க வரமா, உள்ளே போனால் 1.5 நாள், அதுக்குள்ளே அவன் பல் தேய்ச்சி காப்பி குடித்து அடுத்த நாள் குளிச்சிருவான். அந்தளவுக்கு வந்து ஒரு மினிமம் 3 மணி நேரமாவது ஒரு சேலைக்கு. ஒரு சட்டை எடுக்க போனால் உருட்டி புரட்டி சட்டை, அதில் கோடு போட்டிருக்கா, சின்ன ஸ்டைப்ஸாக இருக்கா, பெரிய ஸ்டைப்ஸாக இருக்கா, அது போட்டு பார்த்து ட்ரெஸ்ஸிங் ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்து ஃபிட்டாக இருக்கா, அது பார்த்தா நமக்கு அழகாக இருக்குமா, 4 பேர் பார்ப்பாங்களா, அப்ரோச் நல்லா இருக்குமா, கலர் நல்லா இருக்குமா, கேமராக்கு நல்லா இருக்குமா, ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்குமா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் நல்லா இருக்குமா அந்த சட்டை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போனால் கூட தக்காளி வந்து கொஞ்சம் அழுகிருந்தால் வாங்க மாட்டோம். நல்ல தக்காளியாக இருக்கணும், ரொம்பையும் படுத்துருக்கக்கூடாது, ரொம்பையும் காயப்படும், நடுத்தரமாக இருக்கணும். ஏதோ சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் ஒரு பொதுவான ரவுண்டை ஊற்றுங்கிற மாதிரி அதை பார்க்குறோம். ஒரு கடைக்கு போனால் கூட எறும்பு, நண்டு, பள்ளி, பாச்சா இருக்கக்கூடிய கடைக்கு போவோமா, ஹோட்டலில் சாப்பிட அப்படின்னு திரும்பிடுவோம். போயிட்டு நல்ல கடையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாத்துலேயும் சுத்தம் பார்க்குற, எல்லாத்துலேயும் பார்த்து தேர்ந்தெடுக்கிற, சட்டையில், உணவில், காய்கறியில், பழங்களில், நகை கடைக்கு போனால் புதிய மாடல், புதிய டிசைன், கொஞ்சம் இது கம்மியாக கிடைக்கணும், சேதாரம் செய்யக்கூடிய கம்மியாக இருக்கணும், விலை சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி நாம் பயன்படுத்துகிற பொருட்களை பார்த்து தேர்ந்தெடுக்கிற மக்கள், நம்ம ஆள போகிறவங்களை மட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும், 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடலாம், யார் வேணாலும் வரட்டும், 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடலாம், யார் வேணாலும் வரட்டும், எவன் ஆண்டானப்பா, ராம ஆண்டாலும் ராமனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ஓட்டு போட்டதுனால தான் சுற்றி இவ்வளோ பிரச்சனை. கேரளாவிலேருந்து கொண்டு வந்து நாயை விட்டுட்டு போகிறான், தெருநாயை வந்து உள்ள கேரளாவிலேருந்து கொண்டு வந்து குப்பையை கொண்டு போகிறான். ஆனால் இங்கிருந்து கொண்டு போய் கல்லையும் மணலையும் கேரளாவில் நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கோம். கேட்கல. இன்னைக்கு தென்காசியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காணொலியை. தென்காசி முழுக்க கனிம வள கொள்ளை, திருநெல்வேலி முழுக்க கனிம வள கொள்ளை, கன்னியாகுமரி முழுக்க கனிம வள கொள்ளை. மலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கப்பட்டு காணாமல் போய் கொண்டிருக்குது. அவங்க அடுத்த தலைமுறைக்கு மலை, மணல், மரம், இயற்கை வளம்னா என்னன்னே தெரியாமல் மாற்றப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட இருக்கிறோம். அதனால் பொருட்களை பார்த்து வாங்குகிற வாக்காளர்கள், மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள், நம்மை ஆள போகிறவங்களையும், எம்எல்ஏ யார், நல்லவரா, என்ன பேக்ரவுண்டு, எவ்வளவு அரசியலுக்கு வரும்போது வச்சுருந்தாரு, இப்போ எவ்வளோ வச்சுருக்காரு, உண்மையாக இருப்பாரா, மக்களோட நிற்பாரா, போன தேர்தலுக்கு வந்திருப்பாங்க, இந்த தேர்தல் தான் வருவாங்க. கும்பிட்ட கையை இறக்கவே மாட்டாங்க. ஒரு களவாணி படத்தை ஒரு பாட்டு உண்டு, காரு போட்டு ஓடி வந்து கையெடுத்து சலாம் போட்டு அக்கா அழுந்தங்கச்சின்னு அவசரமாக ஒய்ய சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கம் தாரன், தாலிக்க வெங்காயம் தாரன், கூலிக்கு வேலை தாரன், கூப்பிட்டாக்கா ஓடியாரன், ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மையின்னா, வாழ்வு மலரும்னா, வறுமையெல்லாம் குறையும்னா, ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு மாதிரி ஓட்டு கேட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அதனால் ஓட்டு கேட்டு வர்றவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடாமல்
வாக்கு கேட்டு வர்றவங்களுக்கு மட்டும் வாக்கு போடாம நம்ம வாழ்க்கையை யார் மாற்றுவா, அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை யார் மாற்றுவா, தமிழருடைய வரலாற்றை யார் மாற்றுவா என்பவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்க. முதல்ல வாக்கு செலுத்துங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி